வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்னைக்கு நாம மிக மிக முக்கியமான டாபிக்ல ஜோதிடத்தை பற்றி பேச போகின்றோம். ரெண்டு விஷயம். அன்னாடம் எப்பொழுதுமே திருமணம், பணம், குழந்தை இதையே பத்தி பேசி போர் அடிக்காம உண்மையான ஜோதிட ஆர்வலர்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு வித்தியாசமான டாபிக்காக இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, இதற்கு அடுத்தாப்புல இந்த வீடியோக்கு அடுத்தாப்புல ஒரு உதாரண ஜாதகத்தை விளக்கமாக பேச போகின்றோம். அது போதைக்கு அடிமையாகி கட்டின மனைவியே திருமணமாகி 3 நாள்ல ஒரு 10 நாளைக்குள்ள அதுக்கு அடிப்படையை தெரிய வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த வீடியோவை போடுறோம். போதை பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஜோதிட காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து விளக்க போகின்ற அமைப்பும் நமக்கு புரிய வரும். இந்த வீடியோவிலேயே 2 உதாரண ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசி இருக்கிறோம். இதுக்கு கடைசியில அதையும் முழுசாக கேளுங்க. நாம சொல்லக்கூடிய விதிகளும் இருக்கக்கூடிய ஜாதகங்களும் எவ்வாறு ஒத்துப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரி, இந்த பதிவுல எனது ஆராய்ச்சியின் அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல இது ஒரு ஹேபிட், அதாவது போதை பழக்க வழக்கம் என்பது ஒரு ஹேபிட், ஒரு ஹேபிச்சுவலாக, ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறி இருக்குது அந்த ஜாதகருக்கு. அது குணக்கேட்டை உண்டு பண்ணுது. சோ அதுல சந்திரன் நிச்சயமாக சம்பந்தப்படுகிறது. சந்திரன் என்னும் பொழுது சந்திரன் மனோகாரகன், மனதை குறிக்கக்கூடியவர், உணர்ச்சிகளையும் மன உறுதியையும் குறிக்கக்கூடியவர். ஜாதகத்துல சந்திரனின் நிலை ஜாதகர் எவ்வாறு தனது அபிலாஷைகளை மேனேஜ் செய்கிறார் என்பதை குறிக்கக்கூடிய நிலையே ஆகும். மேலும் இந்த சந்திரன் ராகு கேது சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது மேலும் பாதிப்பு அடைகிறார். சந்திரன் ராகுவோடு இணைவு பெறும் பொழுது ஒரு விஷயத்தை பற்றிய அதீதமான தேடுதல், ஒரு அப்சஷன் மற்றும் மாயையை தருகிறது. சந்திரன் கேதுவோடு இணையும் பொழுது எதிலுமே பற்றற்ற தன்மை, குழப்பம், விரக்தியை தருகிறது. சந்திரன் சனியோடு இணையும் பொழுது எதிலுமே தடைகள், தாமதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வை குறிக்கின்றது. இவ்வாறு தீய கிரகங்களோடு சேர்ந்து சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது மென்டல் இம்பேலன்ஸ் ஏற்படுகிறது. தீர்க்கமான தெளிவான முடிவெடுக்க முடியாமல் மனம் தடுமாறுகிறது. ஆக இந்த தடுமாற்றத்தை சரி செய்வதற்கு சில பேர் பாத்தீங்கன்னா அதிகமாக டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போய் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு டென்ஷன் இருக்கு, ஆபீஸ்ல டென்ஷனா உடனே போய் சிகரெட் அடிப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி நைட் ஆல்கஹால் சாப்பிடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா எனக்கு ஆபீஸ்ல ப்ரெஷரா இருக்கு, அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர், வீட்டுல நிம்மதி இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நம்ம மேல சொன்ன விதிகள் ஒத்து போகுது. ஆக இந்த மாதிரி அமைப்புல ஜாதகர் தள்ளப்படுகிறார். தடுமாற்றத்தை சரி செய்வதற்கு ஜாதகர் இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களுக்கு ஜாதகர் தள்ளப்படுகிறார். ஆனா இதுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து அது எந்த விதத்துல அவர் அந்த பொருளை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதுல மாறுபாடு உள்ளது. மேலும் தேய்ந்து வளரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் எந்த பட்சத்துல இருக்கிறாரோ, அதாவது வளர்விரையாக இருக்கிறாரா, தேய்விரையாக இருக்கிறாரா, அதன் அடிப்படையில அவருடைய பலம் வெளிப்படுகிறது. அமாவாசையை ஒட்டிய சந்திரனாக இருக்கும் பொழுது சந்திரன் பலவீனமான நிலையில் இருப்பார். ஆக சந்திரன் அதாவது மனதை திடப்படுத்த ஜாதகர் ஏதேனும் ஒரு வழியை தேடுவார். சந்திரன் அமாவாசை ஒட்டிய சந்திரனாக இருக்கும் பொழுது அதை பலப்படுத்துவதற்கு ஜாதகர் ஏதேனும் ஒரு வழியை தேடுவார். மனசு திடப்படுத்தணும் இல்லைங்களா? அதற்கு ஏதேனும் ஒரு வழியை தேடுவார். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன 9ஆம் இடம் வலுத்துள்ள நிலையில எப்போ என்றேனும் ஒரு நாளைக்கு நமக்கு வாழ்க்கை மாறும், ஒரு நாள் நிச்சயமாக இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு இறைவனின் மீது அதிகமான நம்பிக்கையோடு இருப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். வாழ்க்கையை அடுத்தடுத்து நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கும். இது ஜாதகர் நல்ல நிலையில இருக்கும் பொழுது, அதாவது ஜாதகம் நல்ல நிலையில இருக்கும் பொழுது, ஜாதகர் நல்லதை நோக்கி போகும் பொழுது, நல்ல தசாபதிகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி இறை நம்பிக்கையை ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு நல்ல வழியில செல்வார். அதே ஜாதகர் தீய கிரக தசாபதிகள் நடக்கும் பொழுது, அவயோக தசாபதிகள் நடக்கும் பொழுது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை துணையாக வைத்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய நிலைகள் உண்டாகும். புரிய வரும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஜாதகருக்கு மன ரீதியாக தைரியத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு அசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஆக ஜாதகர் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார் என்பது அவருடைய தசாபுத்தியின் அடிப்படையில் நாம கணிக்க வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? அதோடு சந்திரனுக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற, நோட் பண்ணிக்கங்க, நல்ல ஆதிபத்தியம் பெற்ற குருவின் பார்வை இருக்கும் பொழுது ஜாதகர் பாதுகாக்கப்படுகிறார். குருவின் பார்வைன்னு மொட்டையாக எடுக்கக்கூடாது. அவர் அஷ்டமாதிபதியாக வருகிறாரா, 6ஆம் அதிபதியாக வருகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இங்க அவருடைய
பலன்கள் மாறுபாடு ஏற்படும். ஆக நல்ல ஆதிபத்தியம் பெற்ற குருவுடைய பார்வை சந்திரனுக்கு அமையும் பொழுது ஜாதகர் காப்பாற்றப்படுகிறார். சந்திரன் சுக்கிரன் இருவருமே பாத்தீங்கன்னா நமது உடம்புல இருக்கக்கூடிய நீர் மற்றும் சுரப்பிகளை குறிக்கக்கூடியவர்கள். இவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அல்லது அந்த ஜாதகருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது ஜாதகரை தவறான செயல்களை செய்ய தூண்டுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஜாதகரை கடுமையான துன்பப்படுத்த வேண்டும் என்ற முடிவு செய்து விட்டால் செக்ஸ் என்ற நினைப்பை தூண்டி, அதாவது யாரையாவது பார்த்த உடனே செக்ஸ் உணர்ச்சியை தூண்டி உடம்புல டோபமைனை சுரக்க வைத்து ஜாதகரை தவறான செயலுக்கு தூண்டுகிறார். அதாவது ஒரு பான் அடிக்ஷனாக இருக்கிறது அல்லது மாஸ்டர்பேஷன் செய்யறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த மாதிரி சுக்கிரனுக்கு தரக்கூடிய தீய பலன்களே. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரம் அதாவது குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே சாயந்தர டயத்துலாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணணுங்கிற நினைப்பு அதிகமாக தூண்டி விட்டுருவார் சந்திரன். அது ஒரு உடல்ல ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை உண்டு செய்து அதன் மூலமாக ஜாதகரை இந்த ஆல்கஹால் அடிஷனுக்கு உண்டு செல்வார் சந்திரன். ஆக சுக்கிரனோ சந்திரனோ ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்தி ஜாதகரை தீமையான வழிக்கு மறுபடி கொண்டு சென்றே இருப்பார்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுதோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளால பாதிக்கப்படும் பொழுதோ சந்திரன் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக ஆக்குவார். அதுக்கடுத்து லக்னம் லக்னாதிபதியின் நிலையை பார்க்க வேண்டும். நமது தேக ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவர்கள் லக்னம் லக்னாதிபதி கெடும் பொழுது லக்னாதிபதி பாவகரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது பாதக வீட்டில் அமர்ந்திருந்தாலோ தனக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்வார்கள். லேக் ஆஃப் செல்ஃப் கேர் இருக்காது அவங்களுக்கு. தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய உணர்வு இருக்காது. ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விடுவது, ஆரோக்கியத்தை பாதிக்கும் என தெரிந்தும் தவறான பழக்க வழக்கங்கள் செய்து கொண்டே இருப்பது, லைக் மாஸ்டர்பேஷன் செய்வது அல்லது ஆல்கஹால் அல்லது ட்ரக்ஸுக்கு அடிக்டாக ஆகுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லக்னம் லக்னாதிபதி கிடக்கூடிய சூழ்நிலையில உண்டாகும். லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படும் பொழுது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, தேகத்தை பற்றிய கருத்து இருக்காது. பெரும்பாலும் உணவு கூட பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆரோக்கியமாக எடுக்கணுங்கிற எண்ணம் கூட அதிகமாக இருக்காது. இங்கே செவ்வாயின் நிலையும் நாம கவனிக்க வேண்டும். செவ்வாய் பிசிக்கல் அப்பியரன்ஸ், பிசிக்கல் பாடி குறிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துல. ஆக நாம அவரும் எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும். சனிக்கு 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ தொடர்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல உண்டாகுது. சனி அந்த ஜாதகருக்கு லக்ன அவயோகராக இருக்கும் நிலையிலையும் இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு ஜாதகருக்கு இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியாக ஜாதகரை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக ஆக்கக்கூடிய நிலைக்கு உண்டாக்குறார். ஜோதிட நூல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சனியோ அல்லது சூரியனோ சந்திரனும் கேந்திர வீடுகள்ல, அதாவது சூரியன் சந்திரனோ அல்லது சனியோ சந்திரனோ கேந்திர வீடுகள்ல அமர்ந்து இருக்கும் பொழுது சுபபலன் இல்லாத நிலையில ஜாதகர் போதைக்கு அடிமையாவார் அப்படின்னு ஜாதக பாரிஜாதம் சொல்லுது. என்னன்னா சனியோ சந்திரனோ ஜாதகத்துல கேந்திரத்துல அமையும் பொழுது அல்லது சூரியனோ சந்திரனோ ஜாதகத்துல கேந்திரத்துல அமரும் பொழுது சுபபலன் இல்லாத நிலையில, இவர்களுக்கு சுபபலன் இல்லாத நிலையில ஜாதகர் போதைக்கு அடிமை ஆவார் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி உள்ளது. இதுல ஏதேனும் 2 கிரகங்கள் கேந்திரத்துல அமரும் பொழுது போதைக்கு இட்டு செல்லக்கூடிய நிலைகள் உண்டாகுது. இதுல சனி 8ஆம் வீட்டோடு தொடர்பு பெறும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாக ஆகுது. இதுல வீடுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி சுயம் செல்ஃபை குறிக்கக்கூடியது. 2ஆம் வீடுன்னு எடுக்கும் பொழுது பொருள் நுகர்வு, வாய் வழி எத்தனை எடுக்கிறாங்க, வாய் வழி எடுக்கிறதோ நுகர்வுங்கிற வரும் பொழுது ஆல்கஹால் எடுக்கும் பொழுது வாய் வழி எடுப்பாங்க, ட்ரக்ஸ் எடுக்கும் பொழுது வேற அமைப்புல எடுப்பாங்க. ஆக நம்ம அந்த கிரகத்தை எடுக்கும் பொழுது நம்ம கிரகத்தை பார்க்கும் பொழுது எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். 6ஆம் பாவகம் பழக்கத்தை குறிக்கக்கூடியது, தொல்லைகள் குறிக்கக்கூடியது, நோய் நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடியது. ட்ரக்ஸுங்கிற போது பொதுவாகவே போதை பழக்க வழக்கங்கள் நரம்பு மண்டலத்தை மிக கடுமையாக பாதிக்கும். 8, 12ஆம் வீடுங்கும் போது அங்க சுய அழிவு, செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷனை குறிக்கக்கூடிய வீடுகள் ஆகும். 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது. ஒழுக்கம் கெட்டு போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வருது. 5ஆம் இடம் என்னும் பொழுது எண்ணம் பாதிப்பு அடைவது, எண்ணம் சரியில்லைங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஜாதகரை இழுத்து செல்கிறது. 12ஆம் இடம் என்பது இது 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், எண்ணத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். மனதில் சஞ்சலமும் சலனத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 12ஆம் இடம். 12ஆம் இடமே நேர விரயம், கால விரயம், உழைப்பு விரயத்தை குறிக்கக்கூடியது. சோ 12ஆம் இடமே ஒருவர் ஏமாறுவதை குறிக்கும். அதாவது கேம்பிளிங்ல, உமனைசிங்ல,
ட்ரக்ஸ்ல, ஸ்மோக்கு, ஆல்கஹால் அல்லது போர்னோகிராஃபி இப்படி ஏதாவது ஒரு விதத்துல ஜாதகர் ஏமாறுவதை குறிக்கக்கூடியது. அதாவது தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்வதை குறிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, போதை மருந்து பழக்கவழக்கம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பற்றி கற்பனையில மிதக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆக தன்னைத்தானே ஏமாத்திக் கொள்கிறார்கள். போர்னோகிராஃபியும் அதே போலதான், தன்னைத்தானே என்ன அளவுல தன்னைத்தானே அந்த பாலுணர்ச்சியை தூண்டக்கூடிய அமைப்புல அது வருது. ஆக 12ஆம் இடத்துல பாவரை நிற்கும் பொழுது வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாகிய விருச்சிகம் பலவீனமான சுக்கிரன் சனியோடு தொடர்பு பெறும் பொழுது ஜாதகர் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகும் வாய்ப்பு உருவாகும். விருச்சிகத்துல சனி கடுமையான பகை நிலையில இருப்பார். அதனால அங்க கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய நிலையில இருப்பார். இது பி.வி. ராமன் அவர்கள் கூறிய கூற்றாகும். போதை பழக்கத்திற்கு முக்கிய காரகரே சனியே ஆவார். சந்திரனும் சனியும் ரொம்ப முக்கியமான அமைப்புல வர்றார்கள். சனி லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகரை போதைக்கு அடிமையாக்கும் நிலை உண்டாகுது. சொந்த நட்சத்திர சாரத்துல சனி இருப்பதை விட சூரியன், புதன், சந்திரனுடைய நட்சத்திர சாரத்துல இருக்கும் பொழுது அதிகமாக இந்த விஷயத்துல பாதிப்புகளை தருகிறார். செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் எடுக்கக்கூடிய, அதாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடிய நிலையில ஜாதகரை ஆக்குகிறார். குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஜாதகரை அக்கேஷனல் ட்ரிங்கராக மாற்றுகிறார். அதாவது சனி அந்த ஜாதகத்துல அவயவத்தை செய்யக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது எந்த சாரத்துல இருப்பாரோ அதன்படி பலன்கள் மாறுபாடு ஏற்படுகிறது. ஆக சனி செவ்வாயோட சாரத்துல இருக்காரு, அவயவத்தை செய்ய போறாருன்னா கடுமையாக தினந்தோறும் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதிரி அமைப்புல தான் வருது. சூரியன், புதன், சந்திரனுடைய சாரத்துல இருக்கும் பொழுதும் அதிகமான பாதிப்புகளை தருவார். குரு சுக்கரனுடைய சாரத்துல அமரும் பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிலையில சனி இருப்பார். சரி, இந்த சனி சந்திரனோடு சேரும் பொழுது ஏருக்கு மாறான நடவடிக்கைகள், தீய பழக்க வழக்கங்கள் என ஜாதகரை இட்டு செல்வார். ஜாதகர் அவருக்கு என தனியாக கொள்கை வைத்துக் கொண்டிருப்பார். அவர் செய்வது அவருக்கு சரியாக இருக்கும், ஆனா அடுத்தவர்களுக்கு தான் அது பெரிய தலைவலியாக இருக்கும். விதிவிலக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற குருவோட பார்வை இருந்தா ஜாதகர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். பாதிக்கப்பட்ட சுக்கிரன் அதீதமான சுய விருப்பத்தை பூர்த்தி செய்வதை நோக்கி ஜாதகரை இழுத்து செல்வார். அது செக்ஸாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், அல்லது சினிமா ஃபீல்டுல இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா சில பேர் சினிமா ஆசையில, சினிமா மோகத்துல லைஃபை தொலைப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலையில இருப்பார். ஆக செவ்வாயோட சேரக்கூடிய சுக்கிரன் அதீதமான பாதிப்புகளை தருவார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு செக்ஸ், ட்ரக்ஸ், ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்களை அடிமையாக ஆக்கி விடுவார். இதே சுக்கிரன் ராகு எது சனியோட சேர்ந்தாலும் இதே போல பலன்களை தருவார். என்சைக்ளோபீடியா ஆஃப் சைக்காலஜிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற நூல்ல அஸ்ட்ராலஜர் கார்ட்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் தீய வீடுகள்ல இருந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தாலோ அல்லது சூரியன் நீர் வீட்டுல இருந்தாலோ, ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம் இல்லையா, சூரியன் நெருப்பு கிரகமாகிய சூரியன் நீர் வீட்டுல இருந்தாலோ, குளிர்ச்சியான நீர் கிரகத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் நெருப்பு வீட்டுல இருந்தாலோ இருந்து பாதிக்கப்பட்டாலோ ஜாதகரை போதைக்கு அடிமையாக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு இங்க கார்ட்டர் சொல்கிறார். சரி, இத ஒரு 2 உதாரண ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விதிகள் எளிமையாக புரிய வரும். முதல்ல இந்த உதாரண ஜாதகத்தினுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லப்படவில்லை, ஏன்னா அவங்களுடைய பிரைவசி கருதி. இப்ப இந்த ஜாதகத்துடைய உங்களுக்கு தெரியல, அந்த ஜாதகம் தெரியுது. இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா கும்ப லக்னமாக இருக்கிறார். சந்திரன் சிம்மத்துல இருக்கார், சிம்ம ராசி. இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா செவ்வாயோடு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புல வருது. ஜாதகருக்கு சூரிய தசை வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர். சுக்கிர தசை சூரிய தசை வரைக்கும் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. சந்திர தசை வரும் பொழுது ஜாதகருக்கு தீமையான பலன்களை தரக்கூடிய நிலையில வர, ஏன்னா இந்த லக்னத்துக்கு சந்திரன் ஆகாதவர், 6ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆக 6ஆம் இடத்து அதிபதி ஆகிய சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சனி நீர் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய சனியுடைய 10ஆம் பார்வையும் சந்திரனுக்கு விழுகக்கூடிய நிலையில வருது. அங்க பாத்தீங்கன்னா சந்திரனும் அமாவாசையை ஒட்டிய சந்திரனாக இருக்கிறார். சந்திரன் நீர் கிரகம், நெருப்பு ராசியில இருக்கக்கூடிய நிலையில பாதிப்பு அடைகிறார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீச்ச அமைப்புல வர்றார். ஏற்கனவே பார்த்தோம், சுக்கிரன் தன்னுடைய சுகத்தையே பெருசாக நினைக்கக்கூடியவர்கள். ஆக இங்க சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீச்ச நிலையில வர்றார். புதனோடு பரிவர்த்தனை ஆகி அங்க சுக்கிரன் பாதக ஸ்தானத்துல ஆட்சி நிலையை பெறக்கூடிய நிலையில வர்றார். ஆக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக அங்க பாதகமான செயல்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. சனி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஆக தன்னுடைய சுகத்திற்கு ஜாதகர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற அமைப்புல நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. 4ஆம் அதிபதி ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரன் நீச்ச நிலையிலும்
4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வையும் இருக்கக்கூடிய அமைப்புல வருது. இங்க சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில தான் ஆட்சி ஆகிறாரே ஒழிய நேரடியாக அவர் ஆட்சி கிடையாது. நேரடி பலம் சுக்கிரனுக்கு இல்லை. ஆக 5ஆம் அதிபதி ஆகிய புதன் பாத்தீங்கன்னா கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில அவரும் அங்க பாதிக்கப்படுகிறார். ஆக எண்ணமும் அவருக்கு சரியாக இல்லை. சனியும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கணும். சூரியன் சந்திரனோ அல்லது சனியோ சந்திரனோ கேந்திரத்தில் இருக்கணும்னு பார்த்தோம். இங்க சந்திரனும் சனியும் கேந்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்புல ஜாதகத்துல இருக்குது. ஆக ஜாதகர் வந்து தன்னுடைய மன திருப்திக்காக மன உறுதிக்காக எதையாவது தேடக்கூடிய நிலையில ஜாதகர் குடிக்கு அடிமையாக ஆகிவிட்டார். கண்டினியூஸாக குடிக்கு அடிமையாக இருக்கிறார். அவரை ஜாதகருடைய அப்பா வந்து என்னதான் ரீஹாபிலிட்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் ஜாதகரால குடியை நிறுத்த முடியாத நிலைக்கு உண்டாகுது. ஆக இங்கே சந்திர தசை அடுத்தாப்புல வரக்கூடிய செவ்வாய் தசை ரெண்டுமே அடுத்தடுத்து குடியிலிருந்து மீள முடியாத நிலையை குறிக்கக்கூடிய நிலையில ஜாதகருக்கு வருது. சரி, இப்ப இன்னொரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகம் உங்களுக்கு பத்தரையில தெரியுது. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா டிகிரி அந்த 5 கிரக சேர்க்கை ஒரு வீட்டுல இருக்கு. 5 கிரக சேர்க்கைக்கு மட்டும் டிகிரி கொடுத்துருக்குது. லக்னாதிபதியாகிய சுக்கிரன் 12ஆம் வீட்டுல இருக்கார். 8ஆம் அதிபதியாகிய குருவும் 12ஆம் வீட்டுல இருக்கார். ஆக இது தனக்குத்தானே சுய அழிவை நோக்கி ஜாதகம் தேடி செல்வார் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிய வருது. 6ஆம் அதிபதி சுக்கிரனு, அவரே லக்னத்துக்கும் அதிபதி. 8ஆம் அதிபதி ஆகிய குருவோடு சேர்ந்து 12ஆம் வீட்டுல இருக்கார். 3ஆம் அதிபதி மாரக ஸ்தானாதிபதி ஸ்திர லக்னத்துக்கு, அவரும் 12ஆம் வீட்டுல இருக்கார். சந்திரன் கேது சேர்க்கை வேற இருக்குது. சந்திரன் கேது சேர்க்கையும் பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு கிடையாது. அங்க மன உறுதி இல்லைங்கிறது தெரிய வருது. அங்கேயும் சந்திரனை ஒளி இழந்த சந்திரனாக, அமாவாசையை நெருங்கிய சந்திரனாக ஜாதகத்துல இருக்கார். சந்திரனுக்கு 6ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரனுடைய தொடர்பும் வந்துருச்சு. 8ஆம் அதிபதி ஆகிய குருவோட தொடர்பும் வந்துருச்சு. ஆக ஒளியிழந்த சந்திரனு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கார். ஆக ஜாதகருக்கு மன உறுதி கிடையாது அப்படிங்கறத பார்த்தோன்னே தெரியுது. சந்திரனும் சுக்கிரனும் நம்ம நெருங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக அவருக்கு தினந்தோறும் தண்ணி அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகிறது. பாதிக்கப்பட்ட சுக்கிரன் அதீதமான சுய விருப்ப பூர்த்தியை ஏற்படுத்துகிறார். 12ஆம் இடத்துல பாதிக்கப்பட்ட சுக்கிரன் வந்து அதீதமான சுய விருப்ப பூர்த்தியை நோக்கி செல்வார் ஜாதகருங்கிறத பார்த்தோம். அதே போலதான் ஜாதகர் தினந்தோறும் அடுத்தவங்களை பத்தி, தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி நினைக்காம அதீதமான குடிக்கு அடிமையாக போகிறார். 4ஆம் அதிபதி ஆகிய சூரியனும் அங்க கேதுவோடு சேர்ந்து ஒரு பக்கம் கேதுவும் மறுபக்கம் அஷ்டமாதிபதி ஆகிய குருவோடு இருந்து சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வரார். ஒரு உச்ச வீட்டுல இருந்தாலும் அவரால் அங்க ஜாதகரை மீட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில அங்க இல்லை. ஏன்னா கேது 19 டிகிரி, சூரியன் 15 டிகிரியில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வர்றார். அஷ்டமாதிபதி ஆகிய குரு 14 டிகிரி. ஆக ஜாதகர் வந்து அங்க ஜாதகரை சூரியன் காப்பாற்ற முடியாத நிலையில மாட்டிக்கிட்டார். சூரிய திசையில ஜாதகரை ஒரு அக்கேஷனல் ட்ரிங்கராக மாத்துது. அப்பப்ப குடிக்கிற மாதிரியான அமைப்புல உருவாக்குது. சந்திரன் பாத்தீங்கன்னா சந்திர திசையில சந்திரன் வந்து உங்களுக்கு நீர் ராசியில இருந்து சனியோடைய பார்வையை பெறக்கூடிய சந்திர திசையில அதீதமான குடிக்கு அடிமையாகக்கூடிய நிலை ஜாதகருக்கு உண்டாகுது. இந்த சந்திரன் 3ஆம் அதிபதியாக இருந்தா 8ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு மட்டும் எப்பொழுதுமே குரு சந்திரன் சேர்க்க கடுமையான தீய பலன்களை செய்யும். ஆக இந்த ஜாதகருக்கும் அதே போல கடுமையான தீய பலன்களை சந்திர திசையில செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க சிற லக்கணமாக வரதுனால 3-8 இரு மாரகஸ்தானத்துக்கு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் சேர்க்கை அதீதமான தீய பலன்களை செய்ய தொடங்குது. இந்த லக்னத்திற்கு ஆகாத அமைப்புல லக்னாதிபதிக்கு பகைவர் குருவும் சந்திரனும் 2 பேருமே. சந்திரன் பாத்தீங்கன்னா கேது சாரம் வாங்கியிருக்காரு. அந்த கேதுவும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்கார். ஆக தன்னுடைய சுகத்திற்கு அதிகமாக ஜாதகர் முக்கியத்துவம் கொடுத்து விட்டார். சந்திர தசை தொடர்குடி நோயாளியாக ஜாதகரை மாற்றுறது. செவ்வாய் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்கார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்கார். இந்த 2 கிரகமும் வர்க்கோத்தம நிலை அடையக்கூடிய நிலையில ஜாதகத்துல இருக்குது. வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் தனது ஆதிபத்திய பலனை வலுத்து செய்யும் அப்படிங்கிற அமைப்புல 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்தோடு 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயும் தனது வலுத்த செயல்களை, வலுத்த பாதிப்புகளை ஜாதகருக்கு ஏற்படுத்துகிறார். செவ்வாயுடைய அமைப்புல வரும் பொழுது இளைய சகோதரம் விரயம் ஏற்படுகிறது. செவ்வாய் தசையில 6ஆம் இட ராகு தசை தொடங்குது ஜாதகருக்கு. செவ்வாய் தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை ரெண்டுமே ஜாதகருக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. செவ்வாய் தசை பாத்தீங்கன்னா கடுமையான விரயத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். தனவிரை அதிகமாக உண்டாகுது. அதற்கு காரணம் இவருக்கு அதிகமாக குடிப்பழக்கம் இருந்ததுனால தொழிலையும் கவனிக்காம வர்றாரு. அது ஒரு பக்கம் தொழிலையும் கவனிக்காம வர்றாரு, மறுபக்கம் கடன் பிரச்சனை, பண விரயம் ஆகிட்டே இருக்கு. பண வருமானம் இல்லாத சூழ்நிலை நோக்கி போகுது. அதனால ஜாதகர் மேலும் மேலும் குடியை நோக்கி செல்கிறார். மனசு
சந்தோஷப்படுறதுக்காக, மனசை திருப்திப்படுத்துறதுக்காக, அந்த கஷ்டத்துல வெளியில வர்றதுக்காக. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சிலர் இறைவனை நம்பி போவாங்க, இல்ல நல்ல நோக்கத்தோடு செல்வார்கள். இந்த ஜாதகம் பலவீனமான ஜாதகமாக இருக்கிறதுனால குடியை நோக்கி ஜாதகர் போகிறார். 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு தசை குரு புத்தியில லிவர் சிரோசிஸ் நோயால் ஜாதகர் பாதிக்கப்படுகிறார். 6ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி குரு, 3ஆம் அதிபதி சந்திரன். ஆக இவர்கள் மூவருமே சந்திரனுடைய தொடர்புல வர்றதுனால ஜாதகருக்கு கடுமையான நோய் தொந்தரவுகளை கொடுக்குது. சந்திரன் கேது சேர்க்க வேற இருக்குது. 6ஆம் இடம் வலுத்து பலன் தருகிறது. இந்த ராகுக்கு பலன் எடுக்கும் பொழுது கேதுவுக்கும் சேர்த்து, கேதுவையும் நம்ம வச்சுதான் பலன் எடுக்கணும். ஆக ராகு இங்க உட்கார்ந்துருக்கார், கேது அங்க அனைத்து அசுப கிரகத்தோடும் சேர்ந்திருக்கார். அங்க ஜாதகரை கடுமையாக பாதிக்கப்படுறார். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது. லிவரை குறிக்கக்கூடிய இடம் எது? 5ஆம் இடமும் 6ஆம் இடமும். 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் வரும் பொழுது உங்களுக்கு சூரியனும், காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு யாரு? சூரியன். 6ஆம் வீடு புதன். ஆக 5ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சூரியன் அங்கு கேதுவோடு அமர்ந்திருக்கின்றார். சூரியன் கேது சேர்க்க 6ஆம் அதிபதியோட தொடர்பு. அதனால உங்களுக்கு கேதுன்னு வந்துட்டாலே, ராகு கேது வந்துட்டாலே ஆபரேஷனை குறிக்கக்கூடிய கிரகம். ஆபரேஷன் நடைபெறுது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது. மேசத்துல கேது, துலாத்துல ராகு. அதனால கத்திரிக்கோள் வச்சு ஆபரேஷன் செய்து ஜாதகர் இன்று நல்ல நிலையில இருக்கார். குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வந்து விட்டார். இதை பத்தி இந்த ஜாதகத்தை மட்டும், இந்த 2வது ஜாதகத்தை மட்டும் விலக்கி சொன்னா தாராளமாக ஒரு 10 நிமிஷம் விலக்கி சொல்லலாம். நான் ரொம்ப சுருக்கமாக முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லணுன்றக்காக கடகடன்னு சொல்லிட்டேன். இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஜாதகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாதகத்தை பத்தி பார்க்க போகின்றோம். அது நிச்சயமாக இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்புல எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகத்தை பத்தி பேச போறோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஒரு பேசிக்காக ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம அஸ்ட்ராலஜியை நோக்கி பார்த்தா தான் நமக்கு முழுமையான அறிவு கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.